வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ப்ரைஸ் எல்லாருங்க. இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க. என்ன ஸ்நாக்ஸ் சரிங்களா? ஒரு சர்க்கரை ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சது இது, ஓகேங்களா? பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரவையை வச்சு நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ரவையை வச்சு அது கூட சுகரை கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்குது நம்ம ஆட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸ் எல்லாருங்க. இப்போது நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்களா? அதாவது குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு இனிப்பு பலகாரங்க. அதாவது அது கேக் ரெசிபி தான். அதாவது அதுக்கு தேவையானது வந்து இந்த ரவையை மட்டும் நம்ம ரவையை மட்டும் போட்டு நம்ம ஒரு கேக் ரெசிபி செய்யலாங்க, ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன பொருள் எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோ போய் பார்க்கலாங்களா? வாங்க போகலாம். இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? 1 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன், ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் அதுக்கு சரிசமமாக 1 கப்பு சர்க்கரை எடுக்கணும். அதாவது நான் என்னன்னா சர்க்கரை வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன் நான். ஏன்னா வந்து வீட்டில் வந்து சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கம்மியாக சேர்ப்பேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நம்ம இது கரெக்டாக லெவல் படி பார்த்தோன்னா 1 கப்பு ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்க்கணும், ஓகேங்களா? அப்போனா கரெக்டான அளவு இருக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 1 கப் ரவைக்கு 1 கப்பு சுகர் சேர்த்துக்கினா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நெய். அது நம்ம வந்து இது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான், ரவையை ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் தான் நெய் வேணும். அதை நம்ம வந்து நான் காட்டுறேன், நான் உங்களுக்கு நேரில் காட்டுறேன். அவ்வளோதான். இது 3 பொருள் மட்டும் இருந்தால் போதும். இந்த நம்ம கேக் ரெசிபியை செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த கேக் ரெசிபி செய்யறதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க, நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவை வச்சுருக்கீங்களா, 1 கப் ரவையை நம்ம ரவையை கொட்டிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 to 7 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறந்துருச்சு. இது ரவை நல்லா வறுத்தாச்சு. இதில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் நெய் சொன்னேன், அது நெய்யை வந்து ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இது பண்ணுங்க. இது நெய் வந்து இது ரவையில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெய் ஊற்றி நல்லா மணல் மாதிரி நம்ம வறுத்தாச்சு. நெய் ஊற்றும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இதில் வந்து நம்ம இந்த சர்க்கரையை கொட்டிக்கலாம். இப்பயும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை கொட்டிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொட்டியிருக்கிறேன், இது எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ போடணுன்ட்டு உங்களுக்கு அது தெரியும். ஆனால் இது மெஷர்மெண்ட் அளவு இப்படி பார்த்தா ஒரு கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை, ஓகேங்களா? இது கொஞ்சம் நேரம் அப்படியே இதாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் இது நம்ம சர்க்கரையை கொட்டி கொஞ்சம் இதாகட்டும், மெல்ட் ஆகட்டும், இது எல்லாமே கலக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நல்லா கிண்டணும். நல்லா இது கட்டி ஆகிற பதத்தில் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக மெல்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காவை போட்டுடலாம். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா இது பண்ணிடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டோம். அதை பாருங்க, இப்படி வரணும் மாவு. இது நம்ம ரவை போட்டது வந்து நம்ம இப்படி கரண்டியில் கிண்டுனா கூட இப்படி வரணும், ஓகேங்களா? இதுதான் கரெக்டான பதம், ஓகேங்களா? இது நான்ஸ்டிக் பேனாக இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? சாதா பேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம அப்போ அடுப்பில் வந்து இறக்கலாம், முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செஞ்சதை வந்து ஒரு தட்டில் பேனில் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக தட்டில் அப்படியே ஃபுல்லாக மேஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை போட்டுடலாம். இதை போட்டு அப்படியே நம்ம வந்து அப்படியே கரெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, நம்ம எண்ணெயை வந்து இதில் நல்லா இது பண்ணிவிட்டு தடவிட்டு நம்ம இந்த தட்டில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் ரவையும் சர்க்கரையும் இதை அப்படியே வந்து இது பாருங்கள், இதே மாதிரி நல்லா வந்து டைட்டாக நல்லா இது பண்ணி விட்ருங்க. சரி சமமாக கரெக்டாக மேடு பள்ளம் எதுவுமே இல்லாதபடிக்கு இது பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம வெட்டும் போது மேலையும் கீழையும் தடியாகவும் மெலிசாவும் வராது. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம வெட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இது கலவையை போட்டு தட்டில் போட்டுட்டு மேஷ் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு நைஃபை வச்சுக்கிட்டு நம்ம இதுக்கு வந்து கட் பண்ணிடலாம். கட்டர் போட்டுடலாம்.
உங்களுக்கு எந்த விருப்பம் இருக்குதோ அந்த விருப்பத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இதில் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முந்திரி பருப்பை அப்படியே நம்ம உள்ளே அப்படியே அழுத்தி விட்டுட்டு நம்ம உள்ளே வச்சிடணும். ஓகேங்களா, அது செட் ஆகிடும். இப்போ இதுக்கப்புறம் வந்து 1 hour நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். 1 hour கழிச்சிடலாம். 1 hour கழித்து நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இந்த கலவையை ஊற்றி 1 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 hour இப்போ செட் ஆகிருக்கு. நம்ம ஒன்று ஒன்றா இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது எடுத்துடலாம். இதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது ஒன்றுமே அதிகமே வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வித்தின் ஒரு 15 minutesல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஒன்று தேவைப்படுறது வந்து ரவையும் சர்க்கரையும் தான், வேறு ஒன்றுமே இல்லை. 2 டீஸ்பூனு நெய் விட்டு அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு முடிச்சிட வேண்டியதான். நம்ம ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்துச்சுன்னா இந்த ஸ்நாக்ஸ் இந்த ரெசிபியை வந்து தித்திப்பு இருக்கிறனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும், நம்மளும் சாப்பிடலாம். ஓகேங்களா, இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு நல்லா இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் ஒன்று எடுத்து நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், அப்படியே இது பாருங்கள், அப்படியே பிக்கிறதுக்குள்ளே இதாகுது. இது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபுல்லாக நெய் ஊற்றி இது பண்ணியிருக்கேன். ஆனால் 2 டீஸ்பூன் தான் நெய் ஊற்றிருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.